முக்குறோம். அதுதான் ஞானஸ்நானம். சும்மா தலையில் தெளிக்கிறதுலாம் ஞானஸ்நானம் கிடையாது. இங்கே எல்லா சகோதரருக்கும் தெரியும், நான் காமனாக சொல்கிறேன். ஏன் அது தண்ணியில் மூழ்கி தான் எடுக்கணும் ஞானஸ்நானம்னா, ஞானஸ்நானம் என்பது நம்ம கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலிலே அடக்கம் பண்ணப்படுவதற்கும், அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு கூட எழுந்த பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கும்படி, உயிரோடு எழுந்திருக்கும்படி அந்த உயிர்த்தெழுதல் அடையாளமாக நம்ம தண்ணியிலிருந்து வெளியில் வரும். அப்போ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டாகணும். அதாவது உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாவ வாழ்க்கைக்கு மறித்து நீங்கள் ஒரு புதிய மனிதனாக அந்த தண்ணியிலிருந்து நீங்கள் வெளியே வரீங்க. அதை மென்ஷன் பண்ணி இங்கே சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்போது நீங்கள் நிச்சயம் எடுக்கிறாங்க. நமக்கு அந்த நிச்சயம், நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன பண்ணேன், ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவத்துக்கு மறிச்சேன், அதுக்கப்புறம் எழுந்திருக்கும்போது என் பாவம் எல்லாம் அதோடு கூட நினைச்சு தண்ணீருக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டது, நான் புதிய மனுஷனாக வெளியே வந்தேன். அதான் எழுந்தது. பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவுக்கென்று பிழைத்தது உண்டானால், அதுதான் எழுந்தது உண்டானால் அப்படின்னு சொல்ற. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் அந்த நிச்சயம் நமக்கு இருக்கா? நம்ம கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது நம்ம புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோமா? நம்ம புதிய மனுஷனாக வாழ்கிறோமா? நம்ம பழைய வாழ்க்கை போயிடுச்சா? அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு சடங்காச்சாரம் இல்லை. அது பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லாது, அது கிறிஸ்துவை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. கிறிஸ்துவை பற்றி கொள்ளும், இருக பிடித்து கொள்ளும். கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டிருக்கிறேன்னா கட்டி அணைக்கிறது சொல்கிறாங்க இல்லையா, அந்த போல ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நான் கிறிஸ்துவை விடாத பற்றி கொண்டிருக்கிறேன். அது கிறிஸ்துவை பற்றும் நம் இருதயத்தின் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று ஞானஸ்நானத்தை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாரு, எழுதுறார். அப்போது அது நம்மளுக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? முதல்ல நான் பழைய வாழ்க்கையிலிருந்து மறித்து இப்போ நான் கிறிஸ்துவுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன், இல்லை புதிய வாழ்க்கை நான் வாழ்கிறேன், புது சிருஷ்டி அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். புது சிருஷ்டினா பழையவைகளெல்லாம் ஒழிந்து தான் எல்லாம் புதிதாய், அதுதான் புது சிருஷ்டி. ஸோ பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம நிக்கதோமு அந்த வேத பண்டிதர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். அவர் தனியாக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே மறுபடியும் போய் பிறக்க முடியுமோ அப்படின்னு ஆண்டவர் மறுபடியும் பிறத்தலை குறித்து அதை பேசுகிறார். பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ். பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னா, ஒருவன் பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷன், அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் யாரு? பார்ன் அகெயின். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கணும்னா, குழந்தையை போல இருக்கணும். அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? ஒருவன் சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் முடியாது. ஆண்டவர் சில காரியங்களை மாற்றவே சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னால் அந்த காரியங்களை மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. சொல்றாரு, ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது. அப்போ புதிய மனுஷன் எப்படி இருக்கணும்? சிறு பிள்ளையை போல அவனுடைய இருதயம் இருக்கணும். சிறு பிள்ளைக்குள்ள நமக்குள்ள இருக்கிற இந்த கோபம், வைராக்கியம், சண்டை, பகைகள், விரோதங்கள், மார்க்க பேதங்கள், இந்த மாதிரி எந்த மாம்சத்தின் கிரியும் வளராத சமயத்தில் அது அந்த குழந்தையோட இருதயம் போல இருக்குமா? அந்த இருதயம் அது அப்பாவையே பார்க்கும், எல்லாம் கரைக்கு தானா எதுவும் செய்யாது, தானா எதுவுமே செய்யுது. எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்கப்பா, அதை செஞ்சுக்கிட்டா, இதை நான் செஞ்சுக்கிட்டேன். அதான் சொன்னாரு, நீ என்ன வேணா பயங்கரமான ஊழியம் செய்யணும், ஆனால் ஒரு நாள் வரும், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் அதில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது
இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும். அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்பது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவனுடைய ராஜ்யம்னு நீங்கள் பைபிள் ஆப்பில் போட்டு தேடினீங்கன்னா அந்த ராஜ்யம்னு வர இடத்துல தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இப்படி சொல்லி நிறைய காரியங்களை பேசியிருப்பாங்க. அப்போ அதில் எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு இடத்துல ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது பப்ளிக்கில் கூட்டம் நிறைய இருக்குது. அவரை பார்ப்பதற்கு அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறாங்க. அதை அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் தாயாரும் சகோதரன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பிதாவுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் யாரு? என்னுடைய பிதாவுடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் யார்? எனக்கு தாயும் சகோதரனுமா இருக்காரு. அப்போ நமக்கு ரொம்ப தெளிவா இங்க எழுதப்பட்டிருக்குது வேதத்துல. நம்ம உட்காந்து படிச்சோம்னாலே நம்மளுக்கு ஃபுல் கிளாரிட்டி வந்துடும். ஆனா நம்ம எப்படி படிக்கணும்? பரிசுத்த ஆவியானவரோட துணையோட படிக்கணும். இந்த வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் நான் கேள்விப்பட்டது 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை வைத்து பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு எழுதப்பட்ட சத்தியங்கள் இருக்கு. இது நம்ம கையில கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய கிருபை. நம்ம இது எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ தெரியல. நம்ம கையில் இந்த வேத புத்தகம் இன்னைக்கு இருக்குது. நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கணும், பெரிய கிருபை. நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்டது. மொத்தம் இவ்வளோ பெரிய வேதத்தில் இருக்க சத்தியங்களை நம்ம கையில் எழுதி நம்ம கையிலே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? நம்ம என்ன பண்ணணும்? தினந்தோறும் இதை வாசிக்கணும், தியானிக்கணும், அதைப்படி நடக்கணும். 3 பாயிண்ட்டுங்க இருக்கணும். வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படி செய்யணும். இதை எப்படி செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட செய்யணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின படித்துட்டு திரும்ப மத்தேயு வரும்போது ஒரு புதிய டைமென்ஷனில் மத்தேயுவிலிருந்து ஒரு வசனத்தை அனுப்பிட்டாங்க. ஒவ்வொரு மொழியும் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அடுத்த வாட்டி படிக்கும்போது அதுக்கு வேற டைமென்ஷனில் காமிக்கிறேன். ஸோ அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட நடத்துதல் இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நான் படிச்சுனே இருக்கும்போது ஒரு வசனம், அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது போய் வறண்ட இடங்களில் அலைந்தும் அதற்கு இளைப்பாறுதல் கிடைக்காமல் நான் விட்டு வந்த வீடு எனக்கு இளைப்பாறுதல் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்குதா என்று சொல்லி பார்த்து அது அந்த வீடு வெறுமையாகவும் சோடிக்கப்பட்டதும் இருக்கிறதை நோட்ட விட்டுட்டு திரும்ப போதான். நான் நினச்சேன் இது வரைக்கும் படிச்சிருக்கிறேன், அது போயிடும், இளைப்பாறுதல் கிடைக்காம நான் விட்டு வந்த வீடு இருக்குதுன்னு சொல்லி உள்ளே வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு அந்த இடத்துல நிறுத்தி வாசின்னு மாமியார் சொல்கிறேன். நிறுத்தி வாசித்தா அது உடனே வரல, இளைப்பாறுதல் கிடைக்கல அதுக்கு. அதனால் நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வருது. ஒரு டைம் பார்த்தா அது வெறுமையும் சோடிக்கப்பட்டதுமா மாத்திரம் இருக்குது. அதுக்கு பிசாசு போயிடுச்சு, உலகத்தின் காரியங்களுடைய பிசாசு போயிடுச்சு, பாவ மன்னிப்பு பெற்றுச்சு, ரட்சிப்பு பெற்றுச்சு. ஆனால் அந்த வீடு எப்படியா இருக்கான்? இருதயம் வெறுமையா எம்டியா இருக்குது. அதை பார்த்துருச்சு, இந்த வீடு எம்டியா இருக்குதுன்னு சொல்லி அது மட்டும் வந்தால் பரவாயில்ல, அகெயின் திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவியில் என்ன பண்ணலாம்? கூட்டி கொண்டு உட்புகுந்து அதனுடைய மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடு உள்ளதான். அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமைய அதிக கேடு உள்ளதான். மொத்தம் எத்தனை ஆவி? அப்போ 8. அல்லேலூயா. 7 ஆவி படிச்சு ஒரு ஆவி விட்டுட்டு, அதுதான் மோசமான ஆவி. அந்த ஒரு ஆவி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற 7 உள்ளே வர. மொத்தம் 8 ஆவி. இங்க பிரச்சனையா அந்த ஒரு ஆவி தான். அந்த ஒரு ஆவி உள்ள விட்டா வந்துச்சு. அப்போ எப்போ அது உள்ள வராதான்? அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு உள்ள ஆள் இருந்துச்சுன்னா வராது. யார் இருக்கணும் உள்ள? ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த இருதயத்துக்குள்ள இருந்தார்னா
அது அந்த எல்லைக்குள்ள என்ன பண்ணாது, வராது. அப்போ அவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கும்போது ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து உள்ள இல்லைன்னா சாபம். பிசாசு அவனை அலக்கழிச்சு அவனுடைய பின்னிலைமை. அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா, நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாது இருக்கணும். என்ன பண்ணணும்? மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் வாங்க விட்டுறவா நம்ம டிரைவர். ஸோ அதனுடைய நம்ம இப்போ என்ன புரிஞ்சோம், நம்ம கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு இல்லை கிறிஸ்து நம்மை விட்டு கிறிஸ்துவை நம்ம துக்கப்படுத்துகிற மாதிரி, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் பொழுதெல்லாம் நம்மளுடைய வீடு என்ன ஆயிடும், இருதயங்கிற வீடு எம்டியாக தான். எம்டியாக இருந்தாலே பிரச்சனை தான். அதனால தான் ஆண்டவரோடு கூட அந்த ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும், விடாது இருக்கணும். அந்த வீடு எம்டியாக இருக்கவே விடக்கூடாது. சத்தியத்தை போட்டு போட்டு ஆவியானவரை உள்ள கொண்டு வந்து நிரப்பி ஃபீலிங்காகவே வச்சிருக்கணும். ஏன்னா அது ஒரு வாட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரதுலாம் இல்லை, போய் நோட்டை விட்டுனே தான் இருக்கும். நான் தங்கின வீடு, நான் வெளியே வந்துட்டேன், திரும்ப அங்கே இலைப்பாறுதல் கிடைக்காதப்பெல்லாம் என்ன பண்ணோம், வர ட்ரை பண்ணோம், வந்து நோட்டை எடுப்போம். அப்போ ஏதாவது ஒரு டைமில் காலியாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அது மட்டும் வந்தால் பரவாயில்ல. தண்ணிலும் அதுவே பொல்லாத ஆவியா, அதை விட பொல்லாத ஆவியை 7 கூட்டு வந்து மொத்தம் 8 பொல்லாத ஆவி தாங்குமா உடம்பு? நம்ம பாடி தாங்குமா? சொல்றாங்க நல்லது. அதனால அப்போ நான் இந்த நம்ம அந்த வசனத்துக்கு போறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்ததுனால நீங்க கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குதா, நான் கிறிஸ்துவோடு கூட இன்னைக்கு பிழைத்திருக்கிறேங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறா? அப்போ நம்ம எதை தேடணுமா? பூமிக்குரியவைகளை அல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்துல ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்தினுடைய மகத்துவமான காரியங்களே என்ன பண்ணுங்க. நம்ம என்ன தேடிருக்கோம் இன்னைக்கு? பூமியில நமக்கு எப்படியாவது கர்த்தர் நன்மை செஞ்சிட மாட்டாரா? பூமிக்குரிய காரியங்களிலே நம்மளுடைய நாட்டம் இருக்குது. நம்ம யாரு? born again Christians. நம்ம யாரு? மறுபடியும் பிறந்த அனுபவம் உடையவர்கள். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? பூமிக்குரிய காரியங்களிலே. நான் நம்பன்னு சொல்றது பொதுவா சொல்றேன், பொதுவான காரியம். நம்ம இங்க இருக்கிற சகோதரர்கள் நம்ம அதிகமா இப்ப கிறிஸ்துவும் நம்ம மேலான இடங்களையும் தேடுகிறோம். நான் அதுலேயும் கூட நம்ம ஒரு சில காரியங்கள் நமக்கு பூமிக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு நம்மளுக்கு கவலைகள் நம்மளை அழுத்தும் போது நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணிடுவோம், இசைந்து போயிடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்துட்டீங்கல்ல, அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குல்ல, திரும்ப நீங்கள் எதுக்கு போயிட்டு சேர்த்து வைக்கணும், களஞ்சியத்தை நிரப்பணும், எப்படியாவது நான் பூமியில படைச்சிடணும்னு நினைக்கிறீங்க? ஆகாயத்து பறவைகள் நீங்க கவனித்து பாருங்க, அது எங்கேயாவது சேர்த்து வைக்குதா? அது எங்கேயாவது களஞ்சியம் இருக்குதா? இல்லை. அவைகளையும் பரமபிராதான் பிழைக்க விட்டார். அவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள். நம்ம எவ்வளோ விசேஷித்தமானவர்கள், ஆனா நம்ம சோர்ந்து போயிடும். பிரச்சனை. நான் கூட கர்த்தருடைய கிருபையில நான் பேசுறேன், ஆனாலும் நிறைய காரியங்களில் நானும் சோர்ந்து போயிருக்கேன். ரொம்ப பாரமான நாட்களை நான் கடந்து வந்திருக்கேன். எனக்கு என்னுடைய கடன் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விடுவித்து அதுலேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, மனுஷனால். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் நான் இருக்கும்பொழுது நான் என்னுடைய முழங்கால் பண்ணிட்டு என்னுடைய 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கர்த்தரிடத்தில் கேட்டேன். ஒரே நாளில் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னால் வெளியே வர முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிறேன். ஆனால் கர்த்தர் ஒரே நாளில் அது ஒரு மிகப்பெரிய அற்புதம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நம்ம அதை கேட்கணும். எல்லாவற்றுக்கும் அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, விட்டுருங்க உலகத்துக்கு. அவர் சொல்றாரு,
எனக்கு தெரியும், நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அந்த நாளே அந்த நாளுக்கான தேவைகளை குறித்து கவலைப்படுங்க. அது அப்படி நியமிச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம கவலை வருதான் செய்யுது. ஆனா இந்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நாளை தினத்தை குறித்து நம்ம கவலைப்படணும். கர்த்தர் அதனது காலத்தில் நேர்த்தியாக நமக்கு செய்வார். ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுக்கு அந்த உறுதியான விசுவாசம் இருக்கணும். ஓகே, இப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. அப்படின்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் இருக்காரு. தேவன் எங்க இருக்காரு? இந்த இடத்துல சொல்றது மேலானவைகள்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் இருக்காரு. தேவன் வந்து பரலோக ராஜ்யத்தில் இருக்காரு. அதை வந்து ஒரு ஒப்பனையாக இங்க சொல்றேன். சரிங்களா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளே தேடுங்கள். நம்ம ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சேவான் மறிக்கிறதுக்கு முன்பாக வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு. அங்கே வந்து தேவனை மகிமையாகவும் பார்க்குறாரு. பக்கத்தில் அவருடைய வலது பரிசில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் காண்கிறேன் அப்படின்னு சொன்னார். தரிசனமாக காண்கிறாருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த இடத்துல அது சொல்றாரு. அப்போ மேலான காரியங்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அப்போ தேவன் கிறிஸ்துவும் தேவனும் இருக்கிற மேலானவைகளே நம்ம என்ன பண்ணணுமா? தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளே அல்ல. அதை கிளாரிஃபை பண்றாரு. அப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, பூமியில உள்ள மேலானவைகள் இல்லை, அதுல புரிஞ்சுக்கலாம். இந்த பூமிக்குரிய மேலானவைகள் இல்லை, BMW காரோ ஒரு பங்களாவோ இல்லை நமக்கு ஒரு ஐஸ்வர்யமோ அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிற மேலாண்மைனா பரலோக ராஜ்யத்துக்குரிய இல்லை பரலோகத்துக்குரிய காரியங்களே நீங்க என்ன பண்ணுங்க? நாடுங்கள். ஏன்? நீங்கள் கிறிஸ்துவினிடம் கூட எழுந்திருக்கிறீங்க. You are not a normal person. We are not a normal human being. அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கு. நம்ம புதிய மனுஷனை கருத்தில் கொள்ள போகிற தேவ தூதர்களுக்கு ஒப்பாக நம்மை மாற்றவுக்கு நம்ம தகுதி உள்ளலாம். கிறிஸ்துவோடு கூட நம்ம அரசாளுவதற்கு நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு மேன்மையை நமக்கு வச்சிருக்கிறாரு. அதுக்கு இப்பவே அச்சாரம் போட்டேன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் பூமிக்கு அடுத்தவைகளே. ஆனா நம்ம எதை யோசிக்கணும்? பரம காரியங்களை குறித்து. அதான் அந்த சொல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேவை. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட தான் கொடுக்கப்படும், கம்மியாக தான் கொடுக்கும். ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவருக்கு தெரியும் 5000 பேருக்கு போக 12 கூட எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதில் அப்போ அவங்க சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. யாரு? சீசர்களும் கூட. அது போக 12 கூட நிறைய தர. இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய பூமிக்குரிய தேவைகளை சந்திப்பார். எப்பொழுது நீங்க உங்களுடைய அஸ்திபாரத்தை கிறிஸ்துவின் மேல நம்ம வைக்கும்போது பூமிக்கு அடுத்த காரியங்களை தேடாம பரலோகத்தில் உள்ள காரியங்களை இல்லை தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை அவருடைய நீதியை குறித்து நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாரு? பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சார். அப்படி என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஒரு தைரியமாக சொல்றேன். நான் வந்து யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? மனுஷங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எப்படியாவது நமக்கு வந்து ஒரு காரியம் நடந்துடாதா? எப்படியாவது நம்ம இந்த கடன் பிரச்சனைக்கு வெளியே வந்து முன்னேறிட மாட்டோமான்னு பூமியிலேயே நான் சுற்றி தேடினேன் ஆன்சர். கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார், மனசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்துறான். அவன் நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்துறோம். கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார். ஒரு மனுஷனையும் நம்ம நம்ப முடியாது. நம்ம நம்பணும்னா நம்ம நம்பிக்கைக்கு ஒரே ஒருத்தர் தான் பார்த்துக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அதனால நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானா நீங்க அந்த மார்னிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெற்றுக்கொண்டது நிச்சயமா. நீங்க என்ன பண்ணாதீங்க, இனி பூமிக்கு அளித்த காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிற
மேலானவைகளையே தேடுங்கள், அதையே நீங்க நாடுங்கள். அப்போ நம்மளுடைய நாம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்பா, இந்த வானேகன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பெற்றுக்கொண்டேன், நான் உண்மையாவே ஏன் எனக்கு அப்போ இன்னும் மாம்சத்தினுடைய காரியங்களை அழியாம? அது எப்படி குழந்தை பிறக்கும் பொழுதே, இல்லை பிறந்த குழந்தை அப்பாக்குரிய எல்லா குணாதிசயங்களும் அது பிறந்தவொடனே வந்துருமா? பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது இருளையும் கிறுக்கும் மகா கேடுவதில்லோன்னு ஆண்டவர் சொல்றாரு மனுஷனுடைய. அந்த மாதிரி இருக்குமா? இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வாங்கி தான் என்ன பண்ணுவோம். அப்ப நம்ம எதோட ஒப்பிடணும் நம்ம வாழ்க்கைய? born again எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன? குழந்தை. எல்லாருடைய பார்வையிலும் நம்ம குழந்தையா இருக்கும். நம்மளை அடிப்பாங்க, முன்னாடி அடிச்சா லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஸ்வைட்டி போட்டுருவோம். ஐயா நவீனையா, முன்னாடி நம்ம மேலே ஒரு கை வைக்க வந்தாலே அவன் இது பயங்கரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ என்ன பண்ணுவோம்? சோத்திரம் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு வாங்க. என்னையா, அதுதான் அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை. என்ன வேறுபாடு? நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன வேறுபாடு? அது நம்ம வாழ்க்கையில. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு. அழகா மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும், இல்லை தொடர்ந்து நம்ம புதிய ஏற்பாடுடைய நிறைய நிருபங்களை படித்தாலும் அவருடைய குணாதிசயங்களை பற்றி அதிகமாக நற்செய்தி பாடங்கள், இந்த 4 நற்செய்தி பாடங்களில் இருக்கு. அதனால நம்ம புதிய ஏற்பாடு நல்லா தியானிக்க நமக்கு அந்த ஆண்டவர் சொல்லி கொடுத்துனே வருவார். இப்போ இப்படிலாம் வாழ்ந்தப்பாங்க சொல்ல, எதை பேசினாலும் கல் எடுத்துக்குவாங்க. பரிசேயர்களும் வேதபாரர்களும் ஆண்டவர் எதாவது பேசினாலும் கல் எடுத்து அடிக்க வந்துடுவாங்க. அவர் என்ன சொல்றாரு? சரி, உங்களை பத்தி எனக்கு தெரியலான்னு போயிடுவாரு. என் வேலை இன்னும் வரவில்லை. நம்மளும் அதான் அடிக்க வந்தா கூட என்ன பண்ணணும்? சரி, என் வேலை இன்னும் வரல. நம்ம வேலை என்ன? அங்க போய் அவரை துதிக்கணும், ஓயாமல் அவரை ஆராதிக்கணும். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனை நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அது பூமியில ஒத்திகை பார்க்கணும். நம்ம பழைய மனுஷனை கலைந்து போடணும், இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆமா, அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம அவர் வரும் நாளிலே அன்பாய் கரம் அசைத்து நம்மளை கூசி சேர்த்துக் கொள்ளும். இப்படி நம்ம இன்னும் பழைய மனுஷனை தரித்து கொண்டு போக முடியுமா? முடியாது. பவுல் அந்த மேனியை குறித்து ஒரு இடத்துல பேசுறேன். வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டுன்னு சொல்லி பேசுறாரு. அதை ஒரு அந்த பட்டாம்பூச்சியுடைய அந்த இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த கூட்டிலேருந்து அது வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஒரு உயிரினமாக வெளியே வரும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. இதே தோற்றம் தான் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம எங்கே நம்மளுடைய இது மாறி இருக்கணும்? born again எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் இருக்குல்ல, அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பெற்றுக்கொண்டு எப்பெல்லாம் பழைய மனுஷன் வெளியே வர ட்ரை பண்ணுறானோ அப்போல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? உள்ள உனக்கு வேலை இன்னும் கொஞ்ச நாள் மண்ணுக்கு போகிற வரைக்கும் தான் உன் வேலை. அதுக்கப்புறம் என் ஆவிக்குரிய மனுஷனுக்கு நிறைய வேலை இருக்குது. நீ ஆவிக்குரிய மனுஷனை போகவே விட மாட்டேன் பொழுது, ஆவிக்குரிய மனுஷனை செயல்படவே முடியும். அப்போஸ் நான் இங்கே பவுல் சொல்லுற, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்பொழுதும் போர் செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும். இன்னைக்கு கூட, நேற்று கூட போர் செய்யுது. ஒரு சின்ன ஒரு காரியத்தை கேட்டேன், கோபம் வந்துருமா? வீட்டில் சொல்றேன், சின்ன ஒரு என்னம்மா அன்பா தான் கேட்டேன். அவங்க என்ன கோபத்தில் இருந்தாங்க தெரியல, அவங்க 2 வார்த்தை கடுமையாக பேசுவாங்க. அப்போ வந்தா பாருங்க பழைய மனுஷன் வெளியே, தம்பி வேணாம் செட்டாவாரு. கோபம் பண்ணாலும் கோபம் வந்தா கம்முன்னு படுத்துக்க தாவி சொல்ற மாதிரி வந்த முடி படுத்துக்க. அதுதான் பண்ணேன் நேற்று நைட்டு ஃபுல்லாக. இன்னைக்கு காலையில் கூட பேசுகிற கம்முன்னு தான் இருந்தேன். ஆண்டவரே என் வாய்ப்பு காவல் வை, சாயங்காலம் வரும்போது சமாதானமாக பேசுகிறேன். கருத்தனால பழைய மனுஷனை
அந்த மாம்சத்துக்குரிய மனுஷனை நம்ம அடக்க கற்றுக்கணும். அதுதான் புதிய மனுஷனுக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாழ்க்கையில ஒரு புதிய மனுஷனுக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வந்து பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது கிடையாது. என்று சொல்ல நீங்க அப்படி வாழணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கணும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். ஏன் தெரியுமா நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும்னு கான்ஃபிடண்டா சொல்றேன்? நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். அவர் நமக்காக இந்த உலகத்தை ஜெயித்தவர். அப்போ உலகத்தை ஜெயித்தவருடைய பிள்ளைகளும் நம்ம என்ன சொல்ல தைரியமா உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தினுடைய காரியங்களை, மாம்சத்தின் காரியங்களை நம்ம ஜெயிக்க கற்றுக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வளரவே வரும். அடிக்கடி சகோதரர்களோட பேசும்போது நான் சொல்ல நகைச்சுவான காரியம், நமக்கு கொஞ்ச நேரம் தான் சரி, நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் ஊழியம் செய்யணும், மினிஸ்ட்ரி பண்ணணும். ஆனால் பிசாசுக்கு தனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது என்று சொல்லி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணணும். எதுக்கு? நம்மளை விழுத்தது. அவனுடைய ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி என்ன? நம்மளை தாரி பண்ணணும். எப்படியாவது உலகத்தின் பேரில் நம்ம தள்ளி அவன் டீம்ல சேர்த்துக்கணும். இயேசு கிறிஸ்து டீம்ல நிறைய பேர் இருக்கிறாங்களா வருகையில? இவன் டீம்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பிரதர், அப்ப அவன் டீம்ல இருப்பாங்களா? ஆமா இருப்பாங்க. அதான் சொல்லுது வசனம். 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு கூட ஒரு கூட்டம் என்ன பண்ணுமா? அவரை மறுதளிக்குமா, எதிர்த்து நிற்குமா, பரிசுத்தவான்களோட போர் செய்ய அவனோட சேர்ந்து போவான். எப்பேற்பட்ட கடின இருக்கிறவங்க. நமக்கு அந்த கடின இருந்தது தேவையா? சொல்லுங்க. நம்ம அதுக்காகவா ஆண்டவர் இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேதனை, துக்கம், அவமானம், அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறாரு, விலைக்கிரயம் கொடுத்து மீட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, இனி நீங்க உங்களுடையவர்கள் அல்ல, நான் உங்களை விலைக்கிரயம் கொடுத்து நான் மீட்டுட்டேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் உங்களுக்கு என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதோட சொல்லி நம்ம நிறைய விஷயம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்து இராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அவரு பொதுவா எல்லாருக்காக தான் மரிச்சார். ஆதாமிலிருந்து இன்னி வரைக்கும் பாவம் செய்தவர்களுக்காக தான் தேவன் மரிச்சார். சரிங்களா? ஆனா உயிரோடு இருக்கிறவர்களுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக மரிச்சார். அது எல்லாருக்கும் பொதுவானதான். அதுதான் ஆண்டவருடைய பிறப்பையே அப்படி அறிவிக்கிறாங்க தேவதூதர்கள் வந்து. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லா ஜனம்னா பூமியில வாழக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதை கேட்கிற யாருக்கும் இந்த நற்செய்தியை நம்ம கிறிஸ்துமஸ் நாள்ல போய் சொல்லணும். வெளியில போயிட்டு நம்ம நம்ம ரட்சிக்கப்பட்ட வீட்டிலே போய் நம்ம இங்க சொல்லக்கூடாது இல்லையா? வெளியில போய் தெரியாத ஜனங்களுக்கு, இல்லை அறியாத ஜனங்களுக்கு, ரட்சிப்பு அடையாத ஜனங்களுக்கு போய் சொல்லணும். எங்க இது வந்து கிறிஸ்துவ கடவுளோ, இது வெளிநாட்டு கடவுளோ, ஒரு மதத்துக்கான கடவுளோ இல்லை, அவர் உலக ரட்சகர். அவர் எல்லாரையும் ரட்சிக்கும்படிதான் பூமிக்கு வந்திருக்கிறாரு. அதுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி. பூமியில வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் பொதுவாக ரட்சிப்பை தருகிறார். அப்படி தரும்பொழுது அந்த ரட்சிப்பின் மூலமா நம்ம என்ன பண்றாரு? விலைக்கரையும் கொடுத்து மீட்டுட்டார். இப்போ நம்ம யாரு? பிழைத்திருக்கிறவர்கள். இப்போ நம்ம கொலோசியர்ல படிச்சோம்ல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டான அந்த எழுந்திருக்கிறவங்க நம்ம பிழைத்திருக்கிறவர்கள். நம்ம பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கிற அனைவருக்காகவும் பவுல் சொல்றாரு, பிழைத்திருக்கிறவர்கள் இனி நமக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஊழியக்காரர் அழகா பாடுறார், ஏதாவது சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ராஜா நாமத்தில். ஆண்டவர் பேர் சொல்லி சுருட்டுறதுதான் இன்னைக்கு வந்து ஊழியம் நிறைய. ஆனா அந்த சொல்ல நீங்கள் பிழைத்திருக்கிறவர்கள் இனி உங்களுக்கு என்று பிழைத்திருக்காதீங்க.
நான் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்குன்னா அது கர்த்தர் எனக்கு போட்ட பிச்சை. ஆமென். நான் அவருக்காக வாழணும். அதுதான் சொல்றேன். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைக்கிறாமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்திருக்கிற அவருக்காக, யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கும்படி தான் அவர் எல்லாருக்காக என்ன பண்ணாராம்? மரிச்சாராம். அப்போ நமக்காக அவர் நம்மள என்ன பண்றாரு? அவரு பிழைத்திருக்கிறவர்களா மாத்திட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? மரித்த நிலைமையில இருக்கிறவர்களை பிழைப்பக்க செய்யணும். அதனால தான் அவர் எல்லாருக்காகவும் மரிச்சார். அவர் காமனா எல்லாருக்காகவும் மரிச்சாரு. ஆனா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணணும்? மரணத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை அதிலிருந்து ரட்சித்து ஜீவன் பாதையில திருப்பி விடணும். அதனால தான் முந்தி நமக்கு ரட்சிப்பு. ஏதோ நம்ம வாங்கி வச்சுக்கினேன் நமக்காக வாழறதுக்கு இல்லை. இந்த ஜீவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கொடுத்தாரோ அப்படி கொண்டு போய் நம்ம கொடுக்கறதுக்கு தான் ஜீவன். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வாங்கி நம்ம ஏதோ பத்திரப்பத்தி வச்சுக்கிறதுக்கு இல்லை ரட்சிப்பு. இதை கொண்டு போய் உலகம் எங்கும் இல்லை கர்த்தர் நமக்கு கொண்டு செல்கிற எவ்விடத்திலும் கொண்டு போய் இந்த மரித்த நிலைமையில் உள்ளவர்களை ரட்சிக்கும்படிக்காக தான் அவர் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு பொதுவான இந்த ரட்சிப்பு அவர் எல்லாருக்காக தான் மரித்திருக்கிறார். ஆனா முந்தி நமக்கு பிழைப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். முந்தி நம்மளை பிழைத்திருக்கிறவர்களா செஞ்சிருக்கிறார். நம்ம சும்மா இருக்கலாமா? ஆண்டவருக்கு செய்கிற துரோகம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? முயற்சி செய்கிறோம். ஆனால் இன்னும் அதில் இன்வால்மெண்ட் என்ன பண்ண அதிகமாக காட்டணும். முடிஞ்ச வரைக்கும் சிலரை ரட்சித்து சிலரை தீவிலிருந்து இழுத்து. நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம். இதில் நமக்கு நேரமின்மை காரணமாக நம்ம தொடர்ந்து இந்த உபவாசத்தை குறித்து பேசும்போது சொல்கிறாரு ஏசாயால நிறைய காரியங்கள் அதில் பேசுகிற நம்ம இன்னொரு நாள் அதை பற்றி தியானிப்போம். எது உபவாசம்னு சொல்லி துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், நொறுங்குண்ட மக்களை நம்ம விடுதலை ஆக்குறோம். காயப்பட்டவர்களை மன ரீதியாக உடல் ரீதியாக காயப்பட்டவர்களை காயப்பட்டுகிறது தான் எனக்கு உகந்த உபவாசம். அந்த உபவாசத்தை நீ வைக்கும்பொழுது பின்னாடி உனக்கு ஆசீர்வாதம். அதை எழுதுற இதில் எதுவுமே ஆண்டவர் எப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நான் சொல்றதை நீ செஞ்சிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதத்தை மாத்திரமே போதிக்கிறாங்க. ஆனா கண்டிஷன்ஸை போதிக்கிறது. பாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்தா ஆசீர்வாதமா வரும் ஃபர்ஸ்ட் 8 வசனம், அதை மட்டும் போதிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்துல இருந்து படிச்சாதான் இன்னும் ஆக்சுவல் இருக்குது. நீ இதில் செய்யலைன்னா எப்படி அங்கே நீ பிரச்சனைக்குள்ள மாட்டு வர்றது? ரெண்டுமே பண்ணி நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது யாராவது ஒரு வசனத்தை எடுத்து போதிக்கிறாங்கன்னா மேலே கீழே பாருங்க, எதுக்காக என்ன கண்டென்ட்டுக்காக இதை பேசிக்கிறாங்க, ஆண்டவர் என்ன காரியத்துக்காக இதை சொல்ல விரும்புகிறோம், இதனுடைய என்ன தாற்பயம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தெளிவாயிடும். எல்லா வசனத்தையும் எடுத்து ஆசீர்வாதத்துக்கு போதிக்கிறது. எதை வேணா எடுத்தா அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படிக்கு அப்படின்னு ஒரு வசனத்துக்கு புதிய ஏற்பாடு சொல்லுங்க. உதாரணத்துமாய் கொடுக்குற இடத்துல உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு எடுத்து வேற ஒரு ஒரு இதுக்காக பேசுறது உள்நோக்கத்துக்காக. ஆனா அது பசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம சகாயத்தை குறித்து பேசியிருக்கு. மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. நான் அடிக்கடி எல்லா சோழரோடையும் பேசுவோம். சொன்னா புதிய ஏற்பாடை நல்லா படிக்கணும். அதில் தான் நிறைய ரகசியம். பழைய ஏற்பாடு படிக்கக்கூடாது. பழைய ஏற்பாடுடைய காரியங்களை தான் நிறைய புதிய ஏற்பாடு எலாபரேட் பண்ணி எழுதிருக்காங்க. ஆனால் நமக்கு ஊழியம் செய்கிற நமக்கு புதிய ஏற்பாடு நல்லா தியானிச்சோம்னா ஆழமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தருவாங்க. கர்த்தர் தாமே எல்லாரையும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொன்ன வசனத்தின்படியே நடத்தும்படி ஆண்டவத்தில் ஆச்சு. பெருமை இறக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த எங்களோடு கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறவர். அதனால கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுல வீட்டிற்கு மேலானவையிலேயே தேவை கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரபடி ஆயிடுச்சு. இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்ப்பா. நாங்கள் விரும்புகிற வாழ்க்கை இல்லை, நாங்கள் கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கிறோம்.
நீ நாங்கள் எங்களுக்கென்று வாழாமல் எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து உயிரோடு இருந்து இன்றும் உயிரோடு இருந்து ஜீவித்த அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கும்படி நீங்க எல்லாருக்கும் மரித்தீங்க என்று இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. இனி நாங்கள் சும்மா இருக்காம நாங்கள் எங்களுக்கென்று வாழாம உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தான். பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாங்கள் தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தான். இந்த நாளில் நீங்களோடு கூட ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரே இதை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாற்றம் அல்லாமல் சத்தியத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக வருகையிலே நமக்கு முன்பாக நிற்க எங்களை பார்த்து வாங்க நிச்சய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள ஜீவத்திடத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஜீவனிச்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள அதோட நித்தியமாய் போடு கூட ஒரு வாழ்கிற அனுபவத்துக்குள்ள அது போக மேலானவைகளை தேட கர்த்தர் கிருபைதான். மாறாத நேசக்கரம் எங்களோடு தொடர்ந்து எங்களை வழிநடத்தப்பட்ட மீதியான ஜெப வேலை முழுவதும் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே.